ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பெற்ற பேர் பெற்ற சாயுட்சிய பதம் பேட்டி காண வரும் இந்த பெற்ற பேர் பெற்ற சாயுட்சிய பதம் பேட்டி காண வரும் இந்த பேறு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை பேசுமே. இந்த பேறு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை பேசுமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான். திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார், இல்லாட்டால் என்னோள்பார் சொல்லும் சொல்லும். நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். சைவ திருமேனி சுருதி பெருமான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே உன் ஆசான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நமக்கு என்றென்றும் பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து அந்த பரிசுத்த ஆவியாக அவர்கள் பரிசு குருவாக அகமறிய பரிசு குரு வலது தவறாமே. அப்போது அந்த பரிசு குருவாக அந்த பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவாக அந்த பரிசு குருவான அந்த குருபிரான் அந்த மந்திரமாகிய குதிரை பரிசு குதிரையாகிய மந்திரம் அந்த பரிசு குரு அவர்கள் திருமறையாக பன்னுருவாக அவர்கள் நமக்கு என்றென்றும் அந்த அறிவு பரிசுத்த ஆவியானது வலுக்கொண்டு விசும்பி எழுந்து தளிர்த்து ஓங்கி பெருக்கமாக பணர்வீசி செழித்து வளர்ந்து விரிந்து செங்காம்பரும்பு முளை காட்டி பூவலங்கார அழகு குமுறி பிஞ்சேரி காய் புழுங்கும் கணம் சுமந்து வரும் இளம் செம்மலாகிய இவர்கள் என்றைக்கும் அந்த இளம் செம்மலாக நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமறையாக பரிசு குருவாக பன்னுருவாக விளங்கி கொண்டு இளம் செம்மலவர்கள் இவர்கள் இப்போது எங்களின் எல்லா மத வேத சாதிகளின் உட்பொருள் ஆதார உற்பவ உற்பன தாயகமாகிய
மூலபுருஷ ராஜநாயகமாகவும் மகா துலக்க விளக்கமாக ஏறி நின்று விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக அதை எடுத்து மான்மிய பகுதியிலையும் எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. ஆக இப்படி அந்த பரிசு குருவாகிய நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறையாக அவர்கள் விளங்கி கொண்டு அந்த அருள் வர்ஷிப்புக்களை தங்களுடைய வேதமாமறையின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு அவங்க எடுத்து என்றென்றும் வழங்கி கொண்டு வருகிறார்கள். இப்படி அந்த தரிசனையை திருமறையில் வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையை நமக்கு திருமறையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த வாசகங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே அறிந்தது தானே. நெடுக இதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசியிருக்கோம் அல்லவா. ஆக இப்படி அந்த பரிசு குருவாக விளங்கி கொண்டிருக்கும் நமது தெய்வம் அவர்களின் செயல்களை என்றும் அழியாத வேதவாசகம் என்ற தலைப்பில் ஒவ்வொன்றாக நம்ம படித்து மிக மிக எளிமையாக தரிசனை செய்து வருகிறோம். அப்போது என்றைக்கும் அழியாதது, என்றும் அழியாதது அவர்களுடைய அந்த வேத வாசகம். அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாதது அல்லவா. அப்போது இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. அப்போ அந்த உயிராக அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு எடுத்து வழங்கி, அந்த உயிர் அழியாத உயிர் எப்படி இருக்கிறது என்றால் இன்றைக்கும் என்றைக்கும் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம இந்த பகுதியினுடைய முதல் வரிசையில் பார்த்துருக்கோம். அது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம். ஆகவே அழியாதது நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம முதற் பகுதியில் பார்த்துருக்கோம் அல்லவா. அப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சியினை தான் ஒவ்வொரு பகுதியிலையும் பங்கிக்கிறோம். அப்போ இந்த பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருட்குறளில் திருவாக்கியம் எண் 325வது திருவாக்கியத்தில் ஒரு பகுதி. அப்போ இது விஸ்வரூப விஸ்வநாத உயிராணி திருவசனம். அப்போ அந்த உயிராணி, அந்த அழியாத உயிர், அது திருவசனமாக இருக்கிறது அல்லவா. அசையா நெறி திருவசனம் நான். இங்கே சத்திய மெய்வழிபாட்டிலிருந்து வரும் வளர்ந்தேறி வரும் செயலாதிக வளர்ந்தேறி வரும் அடையாளங்களை குறிப்பிட்டு பசுமரத்து ஆணி என அறைந்திருக்கும் அசையா நெறி திருவசனம் நான். அப்போது அசையா நெறி திருவசனம் நான் என அலங்காரம் பிறங்க அதிகாரத்துடன் கூறி வருகின்ற எழுது ஆணி கோடாவது என்று மான்மியத்தில் அந்த திருவசனத்தின் மகிமையை எடுத்து மின்னி காண்பித்து வருகிறார்கள் அல்லவா. அந்த திருவாக்கியத்தில் பக்கம் எண் 316ல் இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியை நம்ம படித்து மிக மிக எளிமையாக தரிசனை செய்யலாம். அப்போ இங்கே அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரை என்ன ஒரு பரிணாம வளர்ச்சி எடுத்துக்கொண்டு இங்கே எடுத்து அதை வழங்கியிருக்காங்க. ஏன்னா அதை நமக்கு திருவருட்குறள் 283ல் தெரிவிக்கிறப்ப ஜீவன் இதை போன்ற பலதேகம் எடுத்து விட்டது என்று ஒரு வாசகம் நமக்கு கொடுக்குறாங்க. ஜீவன் இதை போன்ற பலதேகம் எடுத்து விட்டது. அப்போ அந்த பலதேகம் என்பது அதனுடைய அருள் வர்ஷிப்பு. ஏன்னா கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி, இது நமது தெய்வம் அவர்களின் உத்தரவு. இதற்கு முன் வந்த பெரியோர்கள் ஒன்றாக காண்பதுவே காட்சி என்றெல்லாம் நமக்கு அதை கோடிட்டு காண்பித்து இருக்கின்றார்கள் அல்லவா. ஆக இப்படி அந்த திருவாக்கியத்தில் நமக்கு இந்த என்றும் அழியாதது எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மிக மிக எளிமையாக நமக்கு எடுத்து அந்த திருச்சிராப்பள்ளியில் நிகழ்த்திய தில்லை நகர் அந்த விஸ்வநாதன் உயர்நிலை பள்ளியில் நமது தெய்வம் அவர்களால் தூள திருமேனி தாங்கியிருந்த காலத்தில் நடந்த அந்த திருச்சிராப்பள்ளி பிரசங்கத்தில் நமக்கு அந்த விஸ்வரூப விஸ்வநாத உயிராணி திருவசனத்தில் பழைய அச்சுநூல் பக்கம் எண் 316ல் அற்புதமாக நமக்கு இதை எடுத்து வழங்கியிருக்காங்க. அதை முதல்ல படித்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம்.
நாம் வாழ்வதற்கு மெய்யல்லவா வேணும். அப்போ நாம் எக்கோடி காலத்துக்கும் இருந்து வாழ்வதற்கான மெய்ப்பொருள் வேணும் என்றால் அதை சம்பாதிக்கிற ஒரு முறை இருக்கிறது. சாதாரணமாக ஒருவன் மண் வெட்ட அரிவாள் எடுத்து போவானா? அதுபோல எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த ஆயுதங்களை வேணுமோ அந்தந்த ஆயுதங்களை அல்லவா தேட வேணும். இந்த தெய்வீக வேலைக்கு பெரியோர்களாகிய செம்மல்கள் வந்தார்கள். இதை கிரயத்துக்கு விற்க அவர்கள் வரவில்லை. நரரை தேவர்களாக மாற்றுவதற்கே அவர்கள் வந்தார்கள். மக்கள் அழிவிலே நிற்கிறார்களே என்று இரக்கப்பட்டு அழியா தன்மையில் அவர்களை புகுத்துவதற்கு வந்தார்கள். மக்கள் அழிவிலே நிற்கிறார்களே என்று இரக்கப்பட்டு அழியா தன்மையில் அவர்களை புகுத்துவதற்கு வந்தார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு பல விஷயங்களை எடுத்து பேசி வர்றாங்க. அப்போது இங்கே இந்த வாழ்க்கையானது மெய்யுலக வாழ்க்கை, விண்ணுலக வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் என்பதை சொல்லி வர்றாங்க. அப்போ நாம் வாழ்வதற்கு மெய்யல்லவா வேணும், அந்த மெய்ப்பொருள் வேணுமே. அதாவது அந்த மெய்ப்பொருளை அல்லவா நம்ம சம்பாதிக்கணும். அதை சம்பாதிப்பதற்கு அந்த வேலையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு செய்வதற்கு உதவியாகத்தானே விஞ்ஞான மகத்துக்களை அந்த சர்வேஸ்வரன் அனுப்பி வர்றாங்க ஒவ்வொன்றாக என்று சொல்லி அதையெல்லாம் விரிப்பாக விரித்து அதையெல்லாம் எடுத்து வழங்கி கடைசியாக அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் என்ன வடிவெடுத்து இருக்கிறது என்பதை இங்கே நமக்கு எடுத்து வழங்கி இருக்காங்கல்லவா. அப்போது நாம் வாழ்வதற்கு மெய்யல்லவா வேண்டும். அப்போ மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. சாகாக்கலை கிரந்தம் திருமெஞ்ஞான குரல் 2வது திருவாக்கியத்தில் அருளி வர்றாங்கல்லவா. அப்போது நாம் வாழ்வதற்கு மெய்யல்லவா வேணும். அந்த மெய் யார் அப்படின்னா நமது தெய்வம் அவர்கள், அந்த சர்வேஸ்வரன், அந்த ஆதிபிதா, அந்த இறை குரு அல்லவா. அவர்கள் அல்லவா வேணும். அவர்கள் இப்போ வான்கண்ணி விராட்தவத்தில் ஏகி நின்று நமக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை, அந்த மெய் என்பது என்னவாக இருக்குது, அதை நமக்கு சாகாக்கலை கிரந்தத்தில் அற்புதமாக எடுத்து வழங்கி வச்சுருக்காங்க. சாகாக்கலை கிரந்தம் திருமெஞ்ஞான குரல். இதுகாலம் இத்தேவபூமியில் செயலில் நடந்தேறி கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்மவித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது. சாகாக்கலை என்னும் பிரம்மவித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது. அப்போது அந்த விண்ணுலக வாழ்க்கைக்கு இந்த மெய்யல்லவா வேண்டும். அவர்களுடைய கிரந்தம் வேண்டுமே, அவர்கள் வேண்டுமே. அவர்கள் இன்றைக்கு அந்த கிரந்தமாக அல்லவாக இருக்கிறார்கள். அப்போ குரு கிரந்த சாஹிப் என்று சீக்கிய மத வேதத்திற்கு நாமம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ கிரந்தம், குரு கிரந்தம். அப்போ அதை தான் நமக்கு தெய்வம் அவங்க பூரண புதையலில் திருமறை குரு பெருமான் என்று நமக்கு நேராக எடுத்து வச்சுருக்காங்க. திருமறை குரு பெருமான் ஞான நிலை செவ்வை வழி ஓடிய நூல் அது இதுவும் என்று நமக்கு அதை அப்படியே நமக்கு எடுத்து நம்முடைய மெய்வழி வேதாந்தத்தில் பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ அந்த மெய் கிரந்தமானது அளவில் சிறியதாக இருக்கிறது என்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலினை உடையது என்று நிறுத்து நன்றாய் கவனித்து படிப்பார்கள் ஆக என்று நமக்கு அந்த மெய்யை எடுத்து இப்படியெல்லாம் வழங்கி வச்சுருக்காங்க. அப்போ மெய் பற்றி நிறையா நம்முடைய வேதத்தின் சிறப்புகளே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த மெய் இன்னும் சுருக்கமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னா அது ஆதிமை உதயபூரண வேதாந்தம். மெய்வழி நூலுக்கு தலைப்பே கொடுத்துட்டாங்க, ஆதிமை உதயபூரண வேதாந்தம். அந்த ஆதியாகிய மெய் அது உதயமானுச்சு. அது என்ன உதயம்னா கொஞ்சமாலாம் இல்லை, அது பூரணமாக உதயமானுச்சு. அந்த பூரண உதயம் அது வேதாந்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அதை தான் நமக்கு இந்த திருவாக்கியத்தின் கடைசி பகுதியில் நரரை தேவராக்கும்
புனித பூரண பலமறை உதிக்கும் ஒரு மொழி கீதை உருவக உதயபாலிப்பு திருவிழாவில் இது நிகழ்ந்தது என்று நமக்கு அந்த பூரணத்தை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அது முழு நிலவு அல்லவா, பூரணமான அந்த மதி, அது பூரண நிலவு, அது பௌர்ணமி அல்லவா. அப்போ நேற்றைக்கு தான் அந்த பௌர்ணமி. இப்போ நேற்றைக்கு கூட அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது என்பதை இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பு என்ற பகுதி நேற்றைக்கு மாலை வணக்கத்தில் படித்தாங்கல்லவா. வணக்கத்திற்கு முன்பாக ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் படித்தாங்க. அப்போ அந்த விருத்தம், அப்போ மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா அப்படின்னு 2வது விருத்தம் ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த மெய்ப்பொருள், அது மெய்ப்பொருள் அடைக்கல பாவாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மெய்ப்பொருளை அது பாவாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா வேதத்தின் சிறப்புகளில். அப்போ மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா என்று முதல் வரியை எடுத்துக்கொண்டு கடைசி வரியும் வரியும் லிங்க் பண்ணோம்னா நமக்கு மிக மிக எளிமையாக அதை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அது கணதவத்து எழுந்த வாக்கே மெய்ப்பொருள். உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம்? அப்போது அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது? அது கணதவத்து எழுந்த மௌனதாரை அல்லவா. அது ஆப்பான தணிகையரின் சுதன் சொல் வாக்கு அமுதம் இது அருஞான குருமுராதி. அவர்களுடைய அந்த திருவாக்கு, அவர்களுடைய ஆலவாயிலிருந்து வந்த திருவாக்கு, அது நமக்கு இன்றைக்கு வேதாந்தமாக அல்லவா இருக்கிறது, திருவேதமாக அல்லவா இருக்கிறது. இப்படி நான் அந்த கணதவத்தை கணம் கொண்டு கேட்டு பார்க்கிறேன், அதை சொல்லி பார்க்கிறேன், அதை ருசித்து பார்க்கிறேன். நான் கண்ணால் மட்டும் பார்க்கவில்லை, அதை கேட்டு பார்க்கிறேன், சொல்லி பார்க்கிறேன், ருசித்து பார்க்கிறேன், அனுபவித்து பார்க்கிறேன். ஆக இப்படி அந்த கணதவத்து எழுந்த அந்த வாக்கு, அந்த திருவாக்கு, அந்த அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு, அது வலுவாக்கு ஈது அறிந்து வாழ்வீர் மனுக்குலமே. அதுதாங்க ஈது, அதுதான் ஈகை. அப்போ ஈகை இரக்கமும் என்றும் மறவேல். 2 புள்ளி இருக்குது ஈயண்ணாவுக்கு. இதை வெளி உலகத்தில் நிறையா விரித்து பேசுவாங்க 2 புள்ளி என்று. இந்த உடல்லையும் பொருத்தமாக சொல்லியும் காமிப்பாங்க. ஆனால் அது அந்த எழுத்தாக இருக்கிறது. ஈயண்ணா 4வது எழுத்து. ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா. அப்போது ஈ கை, அந்த 2 புள்ளிகள் சேர்ந்த அந்த ஈயண்ணா கையாக அல்லவா இருக்கிறது. கை என்பது என்றால் தொனி அல்லவா, அந்த தொனிக்கு பேர் அல்லவா அந்த ஈயண்ணா. அப்போ அது ஈகை, அது ஈது. இப்படி நமக்கு அது தனி தலைப்பாக இருக்குது, அது விரிந்து கொண்டே இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் அந்த கணதவத்து எழுந்த அந்த வாக்கே மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா என்பதை என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதலில் நான் இப்படி அந்த மெய்ப்பொருளை இப்படி நான் தரிசிக்கிறேன். அப்போ அந்த ஈகை இரக்கமும் என்றும் மறவேல், அதை நம்ம மறந்துடக்கூடாதல்லவா. அப்போ மறக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் நல்லா படித்து மார்க் வாங்குகிறோம். அந்த படித்த மனப்பாட பகுதி அடுத்த வருஷம் தெரியுமா, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதற்கு அடுத்த வருஷம் போகிறப்ப மறந்துடுது. ஏன் மறந்துடுதுன்னா, அதை நம்ம சொல்லுவது இல்லை. வேறு அடுத்த கரண்ட்டில் படிக்கிற, தற்போது படிக்கிற பகுதியை மட்டும் நம்ம படிக்கிறோம். ஏற்கனவே படித்ததை சொல்ல மறந்துடுறோம். அப்போ இதுதான் அந்த பொய்க்கல்விக்கும் மெய்க்கல்விக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இங்கே நமக்கு அந்த சிலபஸ் நமக்கு 4 வேதங்களை அங்கீகாரம் கொடுத்து வழங்கிட்டாங்க. அதை நம்முடைய நினைவில், என்னுடைய நினைவில் நாம் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு அதை திருப்பி ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் மறந்து போய்விடும். இது அனுபவம் தானே, ஒவ்வொருவருக்கும் அனுபவம்.
அப்போ அது ஈக இரக்கமும் என்றும் மறவேல். அதனால தான் உங்களை மறவாதவர்களின் கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பித்து நடப்பிக்க வேண்டும் ஆண்டவரே என்று பாவ விமோசன திருமந்திரத்திலையும் அதை நமக்கு எடுத்து வழங்கி வச்சுருக்காங்க. அது தனி சப்ஜெக்டு அல்லவா. இப்போ இங்கே நம்ம அழியாததுக்கு வருவோம். ஆக இப்படியெல்லாம் அந்த மெய்ப்பொருள், அடுத்து வேலை. இப்போ வேலை என்பதை பற்றியும் இதற்கு முன் பகுதியில் நம்ம விரிவாக அதை எடுத்து பேசணும் அல்லவா. இறைவனின் திருச்சந்நிதியை அடைவதற்கு திருவருட்குறள் 181. இறைவனின் திருச்சந்நிதியை அடைவதற்கு உன்பால் இருக்கும் மாற்றமான செயலாதிகளை சங்காரம் செய்து அதற்கான சிவகரண காரிய வளர்ச்சிகளை செய்வதுதான் அவர்கள் வேலை. அதை பற்றி பேசுவது வேதம். அந்த வேலையை பற்றி பேசுவது வேதம். அப்போ ராஜகம்பீர பிரசங்கம் 290 என்ன பேசி வர்றாங்க? இவ்வளவு நிரப்பமான புவனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும் வேதத்தை இறக்கி தந்ததும் அந்த வேதத்தை உனக்கு விளக்கித்தர உன்னை போலவே மனித தூலத்தில் செம்மல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும் நித்திய தூலத்தை கைபோடுகின்ற அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான். பாருங்க, நித்திய தூலத்தை கைபோடுகின்ற அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான் என்று சொல்லி அந்த அழியா தூலத்தை அடைவதே உன் வேலை என்று உனது காதிலே இன்றைக்கு இதை போட்டுவிட்டோம் என்று அதே ராஜகம்பீர பிரசங்கத்திலையும் அந்த வேலையை பற்றி நமக்கு அற்புதமாக எடுத்து அதனுடைய விரிப்பு நிறைய வருது அல்லவா. அப்போது இப்படி ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை அல்லவா. இப்படி அதனுடைய விரிப்பு விரிந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து நமக்கு சொல்லி இறுதியாக அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து கடைசியாக வருகின்ற அந்த திருவாக்கியத்தில் நமக்கு அந்த அழியாததை எப்படி வழங்கியிருக்காங்கன்னா, அப்போ இந்த அழிந்து போகிற இந்த இதில் நம்ம இருக்கமே என்று அவர்கள் இறக்கப்பட்டு, நமது தெய்வம் அவர்கள் இறக்கப்பட்டு அழியாத்தன்மையில் ஆக்குவதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக இங்கே மின்னி காமிக்கிறாங்க. அப்போது இறக்கப்பட்டு, அப்போ பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்க்கு அரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறை. அதல்லவா இரக்கம். அப்போ அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறை மணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி என்று நமக்கு அமுதகலை ஞானபோதம் தோத்திர பாடலில் அந்த இரக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய நமக்கு இரக்கம் பேசியிருக்காங்கல்லவா. அது நம்மேல் வைத்த இரக்கம், நமது தெய்வம் அவர்கள் நம்மேல் வைத்த இரக்கம் எப்படி இருக்குதுன்னா, அது இறங்கி வந்தது, அது திருமறையாக இருக்கிறது. அந்த மார்கணநாதருடைய இரக்கம் இப்போது என்றைக்கும் அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ 113வது திருவாக்கியம் திருவருட்குறளில் பேசி வர்றப்ப, உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெற்றிருக்கிறது. அப்போ எது இரக்கம்? அவர்களுடைய திருவாக்கியம். அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது என்று திருவருட்குறள் 113வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்கல்லவா. அப்போது அந்த இரக்கம், அப்போது இறக்கப்பட்டு இதே விஸ்வநாத உயிராணி திருவசனத்திலேயே தெய்வம் அவங்க பேசி வருவாங்க. தம்முடைய மக்கள் அனந்தாதி தேவர்களை காண்பித்து அந்த சபையில் வந்திருக்காங்கல்லவா, அவங்கள காண்பித்து இவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டார்களே என்று இறக்கப்பட்டு எம்முடைய இந்த வார்த்தையை வெளியிடுகிறேன், பேசுகிறேன் என்று இதே 325வது திருவாக்கியத்திலையும் தெய்வம் அவங்க மின்னி காண்பிக்கின்றார்கள். அப்போது இறக்கப்பட்டு அந்த வார்த்தையை அவர்கள் வெளியாக்குகிறார்கள். அப்போ அது எப்பேற்பட்ட வாசகம். அப்போ கோடானு கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற அந்த வார்த்தைகளை, அந்த மௌனதாரைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. ஆனால் பார்ப்பதற்கு
நம்ம வெளியில் புழங்குற எழுத்து மாதிரி தான் இருக்குது நம்ம வேத நூலில் உள்ள எழுத்தும். அதனால தானே சொல்கிறோம், ஒரு சில அன்பர்கள் சொல்கிறாங்கல்லவா, தீயில் போட்டால் எரிஞ்சிடும், மண்ணில் போட்டாக்கா அது கரையான் தின்னுரும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அறிந்தோ அறியாமலோ அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் நானே ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த நான் தான் இன்னைக்கு அந்த வேதத்தை எடுத்து பேசக்கூடிய வல்லபத்தையும் நம்ம தெய்வம் அவங்க வழங்கியிருக்காங்க, திருமறையாக நின்று அல்லவா. அப்போது அந்த தெரிந்தோ தெரியாமலோ அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் பார்ப்பதற்கு எழுத்து அதே எழுத்து தான், ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா. அப்போ அதனால தான் 4 வகை யோனி 7 வகை தோற்றம். அப்போ இதற்கு 321வது திருவாக்கியமே ஒரு மிகப்பெரிய விரிப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் நெடுக பேசியிருக்கோம் அல்லவா. இது விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த வார்த்தைகளை, கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. அப்போ எப்படி நினைக்கணும்? தெய்வத்தின் அருள் வருஷிப்பு என்று நினை, யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்போது அந்த வாசகங்களை மந்திரவாளாக நம்ம நினைக்கணும். நான் நினைக்கணும்னு தெய்வம் இங்கே திருமஞான குரலில் பேசி வர்றாங்க அல்லவா. அதை விட்டுட்டு அது காகிதத்தில் இருக்குது, அது நெருப்பில் போட்டால் எரிஞ்சிடும், கரையான் தின்னுரும் என்று தெய்வம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலாம், நமது தெய்வம் அவர்கள் சொல்லலாம். இப்போ தெய்வம் அவங்க சொல்கிறாங்க, யமன் அவனை தூக்கி கால பலகாரத்துக்கு போடுன்னு தெய்வம் அவர்கள் சொல்லலாம். நம்ம சொல்லலாமா? எண்ணி பார்க்கணும். நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆக இப்படி நமக்கு அதை விளங்க வச்சிருக்காங்க. அப்போது நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பரத்தை விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல. ஆனால் பார்ப்பதற்கு அதே மாதிரி ஆனா முதல் அவ்வண்ணா அக்கண்ணா வரை இருக்குது. உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் அந்த 247 எழுத்துல தான் இருக்குது. பார்ப்பதற்கு வெளியில் உள்ள எழுத்து மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா? இல்லையே. அப்போ உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை, யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்போ யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாளாக அல்லவா அந்த வாள் விளங்கி கொண்டிருக்கிறது. அது மறைமலை பிளந்து வகை தரும் வாளாக இருக்கிறது. அது மறைமலை பிளந்து வகை தரும் வாளென மனத்திருள் கடியும் வளைவு வாள் என்றார். மறைமலை பிளந்து வகை தரும் வாளாக அந்த வாள் நமக்கு திருமறையாக அல்லவா அந்த வாளை அவர்களுடைய திருக்கரத்தில் ஏந்தி இன்றைக்கு நமக்கு அதை வேதத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை வேத வாசகமாக அல்லவா அந்த வாளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி நான் அதை எண்ணி பார்க்கிறேன், சொல்லி பார்க்கிறேன், அனுபவித்து பார்க்கிறேன். ஆக இப்படி அந்த அழியாத தன்மை, அதை இறக்கப்பட்டு அழியாத தன்மையில் ஆக்குவதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். தூல திருமேனி தாங்கி அன்றைக்கு வந்து அந்த அருள் வர்ஷிப்பை பொழிந்தார்கள். இன்றைக்கு அந்த வான்கண்ணி விராட்டவத்தில் அமர்ந்து திருவேதமாக நின்று அது அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்காக விளங்கி கொண்டு அந்த அழியாத தன்மையில் நம்மளை ஏற்றி வைக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் அந்த இரக்கம் இருக்குது. அப்போ அந்த இரக்கத்தை பற்றி திருவல்லிக்கேணி பிரசங்கத்தில் கூட திருமஞான குரல் 6வது திருவாக்கியம் திருவல்லிக்கேணி பிரசங்கத்தில் பேசி வர்றப்ப என்ன அருளர்ஷிப்பு வரும்னா, அந்த இறைவனுடைய இரக்கத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். நாமெல்லாம் இறைவனின் பிள்ளைகள். நம் தந்தை அந்த இறைவன் அல்லவா. அந்த இறைவன் அந்த தந்தை நம் மீது வைத்துள்ள அந்த இரக்கத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். இது விளங்கணுமே. அப்போ அந்த இரக்கம் கவனித்து கேட்கக்கூடியதாக அல்லவா இருக்குது. அதை கவனிச்சமா? நான் முதல்ல கவனிக்கலை, இப்போ நான் கவனிக்கிறேன், அதை நான் திரும்பி பார் என்று சொல்லி வர்றாங்க. அப்போது அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்குறப்ப அது நம்முடைய நினைவில் ஊனி அதை விளங்க வைக்கிறார்கள் என்பதை நமக்கு இப்படி அந்த இறக்கப்பட்டு அடுத்தது தான் அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை பேசி வர்றாங்க.
அழியாத்தன்மையில் ஆக்குவதற்கே நாம் வந்திருக்கிறோம் என்ற அருளொர்ஷிப்பை. அப்போ அந்த என்றும் அழியாதது தன்மையாக இருக்குதுங்க. அப்போ தன்மை, அப்போ இந்த தன்மையை பற்றி நமக்கு வேதத்தின் சிறப்புகளில் ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போ பாருங்க, எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அது திருமறையின் சிறப்பாக, திருவேதத்தின் சிறப்பாக, நூலின் சிறப்பாக, வேதாந்தத்தின் சிறப்பாக, அது ஏட்டின் சிறப்பாக, அது சுருதியின் சிறப்பாக, அது ஆகமத்தின் சிறப்பாக, அது கிரந்தத்தின் சிறப்பாக அங்கே தாங்க நிறைவடைகிறது. அப்போது அதில் அந்த தன்மை, அப்போ ராஜகம்பீர பிரசங்கத்தில் கூட அந்த கேள்வியை எழுப்பி பதிலும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ மனுவை ஒரே தன்மையாகவே படைத்த இறைவன் முன்னே ஒரு மாதிரி இருந்து இப்போது வேறு விதமாக ஆகிவிடவில்லை. முன்னே புத்தி குறைவாக இருந்து இப்போது அறிவு அதிகமாக ஆகிவிடவில்லை என்றெல்லாம் அந்த கேள்வியை போட்டு கோத்து நம்மளை இழுத்து அந்த எழில் சிந்தும் விடையினை நமக்கு வேதத்தின் சிறப்பாக அதை நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த தன்மை தாங்க அழியாதது. அப்போ அது தன்மை என்ன? அந்த ராஜகம்பீர பிரசங்கத்தில் அப்போ அந்த அருளொர்ஷிப்பு வருது. இது எந்த பகுதியில் வருது அப்படின்னாக்கா, ராஜகம்பீர பிரசங்கத்தில் முதலில் இறைவன் வேதமாகிய ஒரு கத்தியை இவனிடத்தில் அனுப்பினான் என்று அந்த பகுதி ஆரம்பிக்கும். அதில் நடுவில் வருதுங்க. அதில் என்ன வருதுன்னாக்கா, ஆகவே வேதத்தின் அந்த தன்மையை வைத்துத்தான். அப்போ பாருங்கள், அந்த அழியாத தன்மை எப்படி இருக்கிறது? வேதத்தின் தன்மை. அப்போ மனுவை ஒரே தன்மையாகவே படைத்த இறைவன். மனு என்பது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளை இந்த மனிதனை சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறோம். அது 2 இடங்களில் நம்ம வித்தியாசம் இருக்குது. இங்கே மனு என்பது தங்களை தன்னுடைய திருவேதத்தை, தங்களுடைய வேதமாமறையை சொல்கிறாங்க. அப்போ அதை எடுத்து வச்சு நம்ம கையாளும் போது அல்லவா நம்ம நிஜமான மனுவாக ஆகிறோம் அல்லவா. அப்போ மனிதன், மனு, ஈசன் அல்லவா. இப்போ இதை நல்லா விளங்கிக்கணும். 2 இடத்துல ஒரு இடத்துல நம்மளை சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அவங்கள பற்றியே பேசி வர்றாங்க, அவங்களுடைய செயலடையாளங்களை பேசி வர்றாங்க. அப்போ இங்கே அந்த தன்மையை அவர்களுடைய அருளொர்ஷிப்பாக எடுத்து விளக்கிறப்ப, ஆகவே மனுவை ஒரே தன்மையாகவே படைத்த இறைவன். அப்போ எப்படி எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய வேதமாமறையை இங்கே மின்னி காண்பிக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி என்னுடைய புரிதலில், என்னுடைய அனுபவத்தில் நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். அப்போது ஆகவே வேதத்தின் அந்த தன்மையை வைத்துத்தான் இங்கே மெய்வழிச்சாலையில் 69 சாதிகளைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஜீவன் முத்தி திசையில் ஒன்றாய் கூடி அனந்தர்கள் என்ற நாமத்தில் இருக்கிறது பிரத்தியட்சம். இப்போ மெய்வழிச்சாலையில் 69 ஜாதிகளைச் சேர்ந்த மக்கள் ஜீவன் முத்தி திசையில் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால், அந்த வேதத்தின் தன்மையை வைத்துத்தாங்க. எவ்வளவு நேரம் சொல்லி வர்றாங்க, அதல்லவா அழியாத்தன்மை. ஆக இப்படி நான் அதை உணர்கிறேன். அந்த அழியாத தன்மை அது திருவேதமாக இருக்கிறது, திருமறையாக இருக்கிறது, நூலாக இருக்கிறது, வேதாந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது, அது ஆகமமாக இருக்கிறது, அது சுருதியாக இருக்கிறது, அந்த தன்மை ஏடாக இருக்கிறது, அந்த தன்மை கிரந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்றென்றும். ஆக இப்படி அந்த அழியா தன்மையில் ஆக்குவதற்காகவே அவர்கள் அந்த தூல திருமேனி தாங்கி தன்னுடைய நித்திய திருமேனியாகிய அந்த திருவேதத்தை, அந்த சைவ திருமேனியை, நம் குலதெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமானை நமக்கு திருமறை குருபெருமானாக நமக்கு இப்படி எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த அழியாத தன்மை, அது திருவேதமாக இருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் இப்படி விளங்கி கொண்டேன். ஆகவே அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம், என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேத வாசகம் நமக்கு அழியா தன்மையாக, அந்த அழியா தன்மை அது வேதத்தின் தன்மையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் பரிபூரணமாக விளங்கி ஒத்துக்கொண்டேன், அதை பரிபூரணமாக விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத,
என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.